அது ஒரு சாக்க வச்சு என்கிட்ட நெருங்கலான்னு நினைச்சா அத உன் மனசுல இருந்து இப்பவே தூக்கி எறிஞ்சிரு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ பண்ணதுல என் முக்கியமான வேலையை நான் மறந்துட்டேன். இந்த தேவாவை ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அவ இவ்ளோ கேவலமான நான் நினைக்கவே இல்ல. என்னாச்சு? இது எப்படி நடந்தது? இந்த ஆபீசர் என் ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஹலோ பிரீத்தி, உன்னாலதான் நம்ம குடும்பத்தோட பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கைவிட்டு போகுது. இனிமே நம்ம ஃபேமிலி பிசினஸ நம்ம கம்பெனி பாத்துக்கோ. இன்னில இருந்து நம்ம கம்பெனி பக்கமே நீ போகாத. பிரீத்தி, என்கிட்ட சொல்லு, யார் ஃபோன் பண்ணது? பிரீத்தி, வாட்ஸ் ஹேப்பனிங்? தாத்தா இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட இருந்து திரும்பி எடுத்துக்கிட்டு கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. ஆனா அது எப்படி முடியும்? ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலங்கிறதுக்காக ஒருத்தர் எப்படி கம்பெனியை விட்டு தூக்க முடியும்? அப்ரூவல் கிடைக்கலனா அதுல உன் தப்பு என்ன இருக்கு? தாத்தா கிட்ட போய் பேசலாம். ப்ளீஸ் வா. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.